வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்க சகு. அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் மாதிரி அலைமின் நிலையம், அதாவது டைடல் பவர் பிளான்ட் பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப அந்த சின்ன அலையில இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதை பத்தி ரிசர்ச் பண்றப்பதான் தெரிஞ்சு டைட்ஸ்னாலும் வேவ்ஸ்னாலும் ஒண்ணு இல்லைன்னு. அப்படிதாங்க எனக்கும் இருந்துச்சு. அதோட நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற புவியீர்ப்பு விசைனாலதான் இந்த அலைகள் ஏற்படுதுன்னு. அதுவும் 100% உண்மை கிடையாதுங்க. அதோட நிஷ்கலங்க் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு குஜராத்ல இருக்கிற ஒரு டெம்பிளை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா கடற்கரையில இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள இருக்கும். சில யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கடவுளோட அருளால அந்த ஃபுல் கடலும் உள்வாங்கி நம்ம கடவுளை போய் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் 100% உண்மை கிடையாதுங்க. டைட்ஸ் அப்புறம் வேவ்ஸ் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தமிழ்ல அலை அப்படின்னு தாங்க சொல்லுவோம். ஆனா இதுல டைட வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா கடல் மட்ட ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. இதுல வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்பீடா காத்தடிக்கிறது மூலமா மட்டுமே உருவாகுதுங்க. ஆனா டைட்ஸ் அதாவது கடல் மட்ட ஏற்றத்தாழ்வுன்றது நம்ம படிச்ச மாதிரி சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற புவி ஈர்ப்பு விசைனால ஏற்படுறதுங்க. ஸோ சந்திரன் பூமியை சுற்றுதுன்னோ பூமி சூரியனை சுற்றுதுன்னோ அது தன்னைத்தானே சுற்றுதுன்னோ நமக்கு தெரியும். இப்போ இதை பூமினும் இதை சந்திரனும் கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது இந்த ப்ளூ கலர் ரீஜியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி உள்ள கடல்கள், அதாவது ஓஷன்ஸ். ஸோ இப்போ பூமி சந்திரனையும் சந்திரன் பூமியையும் ஈக்குவலான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒன்று இழுத்துக்கும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி ரொம்பவே கிளியராக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்ட போகிற எந்த சந்திரனோட இல்லை பூமியோட இல்லை சூரியனோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரியலான சைஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ஷேப்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடல் பகுதியை ஏன்னு எடுத்துக்கலாம், பூமியோட மையத்தை பின்னு எடுத்துக்கலாம், சந்திரனிலிருந்து ரொம்ப தொலைவாக தள்ளி இருக்கிற இந்த கடல் பகுதியை சீன் எடுத்துக்கலாம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பற்றி பார்த்த வீடியோலேயே தெளிவாக பார்த்துருந்தோம். டிஸ்டன்ஸ் அதிகமாக போக போக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும்ட்டு. இப்போது இந்த சந்திரனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறது இந்த ஏ அப்படின்ற கடல் பகுதி தான் அப்படின்றதுனால அது சந்திரன் நோக்கி ரொம்பவே இழுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பிங்கிற பூமியோட மையமும் சந்திரனை நோக்கி இழுக்கப்படும். ஆனால் இந்த ஏன்ற பகுதி இழுக்கப்பட்டாலும் இழுக்கப்படாமல் கொஞ்சம் கம்மியான தூரம் தான் இழுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சிங்கிற கடல் பகுதியும் சந்திரன் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது ஏ அப்புறம் பியை விட ரொம்பவே கம்மியான தூரம் தான் இழுக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கடல் மட்ட அளவை விட இந்த ஏ அப்புறம் சி இது ரெண்டும் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ முன்னாடி இருந்த கடல் மட்ட அளவு இல்லாமல் இப்போ இந்த ஏ அப்புறம் சி இந்த ரெண்டு பக்கமும் அதோட கடல் மட்டம் உயர்ந்திருக்கிற இதுதான் கடல் மட்ட ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹை டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு சைடுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டம் நார்மலாக இருந்ததை விட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறத நோட் பண்ண முடியும். இதை தான் லோ டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பனாமா கால்வாயில் போகிற ஒரு கப்பல்ல இருந்து எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ். இதை பயங்கர ஸ்பீடாக ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட ஈர்ப்பு விசையினால அந்த கடல் மட்டம் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இப்போது நம்ம ஒரு ஹை டைட் இருக்கிற இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நாளைக்கு அதாவது பூமி ஒரு முறை தன்னைத்தானே முழுசாக சுற்றி வர்றப்ப நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு ஹை டைடில் இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு லோ டைட், மறுபடியும் நம்ம ஒரு ஹை டைடை பார்ப்போம், மறுபடியும் ஒரு லோ டைட், மறுபடியும் ஓப்பனிங் பொசிஷனுக்கே வந்துடுவோம். ஒரு நாள் பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுறப்ப நமக்கு 2 லோ டைடும் 2 ஹை டைடும் கிடைக்குங்க. இது பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். ஆனால் பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறப்போ சந்திரன் அதே இடத்துல இருக்காதுங்க. ஏன்னா சந்திரனும் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் பூமி கவர் பண்ணணும் அதோட நெக்ஸ்ட் டேயில். அதனால பார்த்தீங்கன்னா மறுநாள் முதல் நாள் ஏற்படுற ஹை டைடை விட 50 நிமிஷம் லேட்டாக தாங்க ஏற்படும். இதை நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். முதல் நாள் சந்திர உதயத்துக்கும் மறுநாள் சந்திர உதயத்துக்கும் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் எப்பயுமே கேப் இருக்குங்க. இதை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் நின்றுக்கிட்டு எங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்கு பக்கத்தில் எப்போ சந்திரன் வர்ற மாதிரி இருக்கோ அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. இது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ஈவினிங் 6:09. ஆனால் அதே இடத்துக்கு சந்திரன் வர்றதுக்கு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சுங்க. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த சந்திரன் ஒரு நாளில் மூவ் ஆன டிஸ்டன்ஸை பூமி கவர் பண்ணுறதுக்கு அந்த 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சுங்க. சோ பூமி, சூரியன், சந்திரன் இந்த 3 ஒரே நேர்கோட்ல வர்றப்போ ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஸோ பூமி, சூரியன், சந்திரன் இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது, அதாவது பௌர்ணமியோ இல்லை அமாவாசையோ ஏற்படும் போது சந்திரனோட சேர்த்து சூரியனும் அந்த கடல் பரப்பை இருக்கும் இல்லைங்களா. ஸோ நார்மல் டேஸில் வர ஹை டைட்ஸை விட இப்போ வர்ற ஹை டைட்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை தான் ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரனுக்கு செங்குத்தாக இருக்கிற இந்த பொசிஷனில் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா
இந்த லோ டைட்ஸ் ஏற்படுற இடத்த சூரியன் பிடிச்சி இழுக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நார்மலாக ஏற்படுற லோ டைட்ஸை விட கொஞ்சம் ஹைட் அதிகமான லோ டைட்ஸ் ஏற்படும். நார்மலாக இருக்கிற ஹை டைட்ஸை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற ஹை டைட்ஸ் ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி டைட்ஸை தான் நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் இந்த டைட்ஸ் ஏரி குளம் அந்த மாதிரி நீர்நிலைகள்ல தெரிய மாட்டேங்குது? இந்த வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கடலோ ஏரியோ இந்த ரெண்டுலயுமே ஏற்படுங்க. ஏன்னா அது வெறும் காத்தால ஏற்படுறதுனால. ஆக்சுவலா டைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ரெண்டுலயுமே ஏற்படும். ஆனா ஒரு ஏரியோட நீர் கொள்ளளவு பாத்தீங்க அப்படின்னா கடலோட நீர் கொள்ளளவை விட ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால இதுல ஏற்படுற அந்த நீர்மட்ட ஏற்றத்தாழ்வு நம்மளால உணர முடியாதுங்க. அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சந்திரன் பூமியை மையமா வச்சுதான் சுத்துது. ஆனா பூமியை மையமா வச்சு சுத்தல. அமைச்சரே என்ன பிதற்றுகிறான்? சந்திரன் பூமியை மையமா வச்சுதான் சுத்துது. ஆனா சந்திரனோட சுற்றுவட்ட பாதையோட மையத்துல பூமி இல்லைங்க, கொஞ்சம் நகர்ந்து தள்ளி தாங்க இருக்கும். ஸோ சந்திரன் அதோட சுற்றுவட்ட பாதையில் எப்போ பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அப்போ சந்திரன் இருக்கிற லொக்கேஷனை பெரிஜின்னு சொல்லுவோம். எப்போ சந்திரனுக்கும் பூமிக்கும் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கோ அப்போ சந்திரன் இருக்கிற லொக்கேஷனை அப்போஜின்னு சொல்லுவோம். சந்திரன் அதோட சுற்றுவட்ட பாதையிலேயே அது பெரிஜி லொக்கேஷன் இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா பூமி மேலே அதிகமான கிராவிடேஷன் ஃபோர்ஸை ஏற்படுத்த முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஏற்படுற ஹைட்டைடோட ஹைட் பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்ற எந்த லொக்கேஷன்லேருந்து ஏற்படுத்துகிற ஹைட்டைடை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நோவா சொன்ன மாதிரி, நோவானா நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி பீதியை கிளப்பினாரு. அந்த நோவா இல்லைங்க, நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன மாதிரி கிரேட் லேக்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு ஒரு லேக் இருக்குங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 டிஃபரண்டான லேக்ஸை இன்டர்கனெக்ட் ஆன ஒரு மிகப்பெரிய லேக் தாங்க அது. இந்த லேக்ல தான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ்ல 20% இந்த லேக்ஸ்ல மட்டுமே இருக்கு. அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொண்ட கிரேட் லேக்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்காவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிஜியன் ஸ்பிரிங் டைட் வர்றப்போ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் அதோட ஹைட் டைடே இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்மளால நார்மல் லேக்ஸ்ல நார்மல் ஹை டைட்ஸை ஃபீல் பண்ண முடியறது இல்ல அப்படின்றது. ஸோ பூமி முழுவதுமே இந்த ஹை டைட் அப்புறம் லோ டைட் ஏற்பட்டாலும் எல்லா கடற்கரையிலுமே பாத்தீங்கன்னா இது ஒரே லெவல்ல ஏற்படாதுங்க. அங்க இருக்கிற லோக்கல் அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தாங்க நடக்கும். இவன் நம்ம சென்னை மெரினா பீச்ல கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லியும் 3 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் இந்த ஹை டைட் அப்புறம் லோ டைட் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இதே தான் அந்த நிஷ்கலங்க் மகாதேவ் டெம்பிள் நடந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற அட்மாஸ்பிரிக் கண்டிஷனுக்கும் ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கடல் டெய்லியும் 2 தடவை உள்வாங்குங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களோட நிறைய குழப்பங்களை தீர்த்து வச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். நிறைய நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி இருந்திருக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்க சார்.